சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 1/11/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி காலை 9 மணி 12 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் மாலை 6 மணி 18 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 6 மணி 18 நிமிடம் வரை, அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9 மணி 12 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்மார்த்த உத்தான ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இன்றைய தினம் அந்த ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்பவர்கள் அவசியம் இறைவனை நினைத்து மேற்கொள்ள வேண்டியது. இது ஸ்மார்த்தர்களுக்கானது. வைஷ்ணவ உத்தான ஏகாதசி என்பது நாளைய தினம் கொடுத்திருக்கிறார்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள் நாளைய தினம் ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்வார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பேயாழ்வாரினுடைய திருநக்ஷத்திர நாளாகவும் அளித்திருக்கிறார்கள். இது போக இன்றைய தினம் ராஜராஜ சோழனுடைய சதய விழாவானது நடைபெறக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஐப்பசி சதயம் அப்படின்னு சொன்னாலே ராஜராஜ சோழன் என்பவர் நினைவிற்கு வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 6 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 38 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது மதியம் 2 மணி 25 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2 மணி 38 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 26 நிமிடம் முதல் காலை 6 மணி 6 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8 மணி 59 நிமிடம் முதல் 10 மணி 25 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1 மணி 18 நிமிடம் முதல் 2 மணி 45 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6 மணி 6 நிமிடம் முதல் 7 மணி 32 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 26 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 10 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, காது செவிடு ஆவதற்கு காரணம் ஜாதகமா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஜாதகத்தினுடைய கிரக அமைப்புகளின் காரணமாகத்தான் காதுங்கிறது செவிடாகி போயிடுறதா அப்படின்னு சொன்னா இந்த கூற்றிலே ஒரு சில உண்மைகளும் இருக்கத்தான் செய்கிறது. காது கேளாமை அப்படின்னு வந்துட்டோம்னா ஒரு செவிட்டுத்தன்மை அப்படிங்கிறது உண்டாகிறதுன்னு சொன்னா அதை நம்ம நிறைய வகைகளாக பிரித்து பார்க்கலாம். ஒரு சில குழந்தைகளுக்கு பிறவியிலேயே காது கேளாமை என்பது இருந்து கொண்டிருக்கும். இதற்கு அவர்களுடைய கிரகநிலைதான் காரணம். ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும் இந்த குழந்தைக்கு சரிவர காது கேட்காது அப்படிங்கிறது. ஆனால் இப்ப நம்ம காது கேட்கல செவிடாறது அப்படிங்கிறது யாருக்கு பார்க்கிறோம்னு சொன்னா ஒரு வயதானவர்களுக்கு தானே பார்த்துட்டு வரோம். ஒரு 50 வயதை கடந்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா காதானது மந்த நிலையை அடைந்து கொண்டே வருகிறது. அதே மாதிரி இன்னும் 60 வயசுக்கு மேலன்னு வரும்பொழுதே ஒரு ஹியரிங் எய்ட் அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படுறதுன்னு சொல்றோம். ஆனால் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா 80-85 வயசுக்கு மேல இருப்பா, ஏன் 90 வயசுக்காரா கூட இருப்பா. அவளுக்கு காது அவ்வளவு நல்ல ஷார்ப்பா கேட்கும். காது நல்ல ஷார்ப்பா கேக்குதுப்பா, அத்தனை வயசு ஆறுது, இருந்தாலும் பாம்பு காதுப்பா அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா
அதுவும் அவர்களுடைய ஜாதக அமைப்பு தான் காரணம். பொதுவா காது அப்படின்னு வந்துட்டாலே இந்த காது, மூக்கு, தொண்டை இது மூன்றுக்குமே ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த காது, மூக்கு, தொண்டை மற்றும் இந்த நுரையீரல் வரை இருக்கக்கூடிய பகுதிகளை நம்முடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா 3ஆம் பாவகம் என்பது தீர்மானிக்கும். அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் பாவகத்தினுடைய வலிமையை கொண்டுதான் இவர்களுக்கு காது நன்றாக கேட்குமா அல்லது போக போக வலுவிழந்து கொண்டே வருமா அப்படிங்கறத தீர்மானிக்க முடியும். உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதகத்துல 3ஆம் பாவகத்துல கேத்துங்கிறவர் இருக்கார் அப்படின்னே வச்சுப்போமே. அந்த கேத்து திசையானது அவர்களுக்கு ஒரு 55 வயசுக்கு மேல 60 வயசுக்குள்ள வர்றது அப்படின்னு சொன்னா, ஒரு 55 வயசுக்கு மேல, அதாவது இந்த கேத்து திசை வரக்கூடியது ஒரு வயது முதிர்ந்த காலத்திலே வருகிறது அப்படின்னு சொன்னா, அப்படியே அந்த நேரத்திலே பார்க்கும் பொழுது அந்த காது கேட்கின்ற தன்மையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும். அப்படியே காதுல ஒரு பாதிப்பு, அதாவது நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்றாரு, இந்த காதுகளினுடைய நரம்புகளிலே ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறது வர்றதோட அவர்களுக்கு காது கேளாமை அப்படிங்கிறது வர தொடங்கிவிடும். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா 3ஆம் பாவகத்திலே செவ்வாய் அப்படிங்கிறது தான் வலிமையாக இருக்கும். செவ்வாய் வலிமையா இருந்தா கூட அவர்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா காது கேட்கல அப்படிங்கிறது வயதான காலத்திலே வந்துவிடும். இது என்ன சார், கேத்துங்கிறது ஒரு பலவீனமான கிரகம், அந்த இடத்தினை பலவீனப்படுத்துகிறதுன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா செவ்வாய்ங்கிறது ஒரு வலிமையான கிரகம் தானே. 3ஆம் பாவத்துல ஒரு செவ்வாய் ஒரு உச்சபலத்தோட உட்கார்றாருன்னே வச்சுப்போம். உதாரணத்திற்கு ஒரு விருச்சிக லக்னக்காரர்னே வச்சுப்போம். விருச்சிக லக்னத்திற்கு அதிபதியே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் மகரத்திலே உச்சபலத்தினை பெறுகிறார் அப்படின்னு வரும் பொழுது அவர்களுக்கு எப்படி சார் வயதான பிற்பாடு காது கேட்காம போகும் சொன்னா, இந்த 3ஆம் பாவகம் என்பது காது மட்டுமல்ல, மூக்கு மட்டுமல்ல, தொண்டையையும் சேர்த்து குறிக்கும் சொன்னோம் இல்லையா. ஒரு நல்ல குரல் வளம் தொண்டை என்று வரும் பொழுது அது நல்ல குரல் வளம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒருத்தர் ரொம்ப சவுண்டா பேசுறாருன்னு சொன்னா அதுல 2ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தா கூட அவருடைய வார்த்தைகள் என்பது ரொம்ப வேகமா வந்து விழும். அது படபடன்னு பேசுவா, அவசர அவசரமா பேசுறதெல்லாம் அந்த 2ஆம் பாவகத்திலே செவ்வாய் என்பது இருந்தால். ஆனால் ரொம்ப சத்தமான ஒரு குரல், ரொம்ப அப்படியே வெளியில அவர் குரல் கொடுத்தாருன்னா மைக்கே தேவையில்லைப்பா, அப்படி கத்தி பேசுறார் அப்படின்னு சொன்னா அதற்கு 3ஆம் பாவகம் என்பதும் துணை புரியும். அப்படி பலமாக இளம் வயதிலிருந்தே தொடர்ந்து கத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக காது என்பது பலவீனப்பட்டு கொண்டே வரும்னு சொல்றார். இது நம்ம இயற்கையிலேயே பார்த்திருப்போம். சின்ன பிள்ளையில இருந்தே பார்த்தோம்னா அவங்க எப்பயுமே சத்தமா தான் பேசுவா. அவர்களுக்கு அந்த அமைதியா பேசுறது அப்படிங்கிறதே வரவே வராது. ரகசியம் சொன்னா கூட அது 4 பேருக்கு கேட்கிற மாதிரி ரொம்ப சத்தமா தான் பேசுவா தெரியுமா. அதனுடைய பழக்கமாகவே இருக்கும். அவனுக்கு 7 கட்டப்பா, 7 கட்டையில கத்துவான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி 7 கட்டையில கத்தக்கூடியவர்களுக்கு பார்த்தோம்னா அவர்களுக்கு ஒரு 55 60 வயதுக்கு உள்ளாகவே காது கேளாமை என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மிகவும் வலிமையாக அவர்கள் சவுண்டு கொடுத்துட்டே இருக்கா இல்லையா, குரலை அதிகமாக உயர்த்தி பேசிக்கொண்டு வர 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 அவர்கள் குரல் ரொம்ப சத்தமா வெளியே ஒலிக்க 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 அந்த தொண்டையிலிருந்து முழுமையான ஒரு எனர்ஜியை கொடுத்து கொடுத்து அவர்கள் சொல்லி சொல்லி என்ன ஆகுதுன்னா அந்த நரம்பு மண்டலமானது பலவீனப்பட்டு இயற்கையாகவே அவர்களுக்கு காது கேளாமை என்பது சேர்ந்து விடுகிறது. ஆனால் எப்பொழுதுமே ஒரே டெசிபல்லே பேசிட்டு இருப்பா தெரியுமா, ரொம்ப சத்தம் போட்டு பேசாம எப்பொழுதுமே, அது ஆத்திரம் வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, அல்லது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஓவர் சவுண்ட் இல்லாம சாதாரணமா நார்மலா பேசிட்டு இருப்பா தெரியுமா. சந்தோஷம் வரும்போது கூட சிரிச்சுட்டு அப்படியே ஆஹா ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் சரி, அதே மாதிரி ரொம்ப துக்கம் வரும்போதும் அதனால என்ன, அதை பத்தி வருத்தப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு அப்படி ஒரு சாதாரணமான ஒரு குரலிலே பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு, எப்பொழுதும் ஒரே டெசிபல்லே பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் இறக்கின்ற வரை அவர்களுக்கு காது கேட்பது என்பது நன்றாகவே இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றோம். இதற்கு ஜாதகத்திலே இருக்கக்கூடிய 3ஆம் பாவகம் என்பதும் துணை புரியும். அதே நேரத்தில் ஒரு 3ஆம் பாவகத்தில் ஒரு சனி கேத்துவினுடைய இணைவு என்பது நடந்திருக்கிறது. அங்கே சனியானவர் நீச்ச பலத்தோடு சஞ்சரிக்கிறார். கேதுவும் பார்த்தோம்னா அந்த சாரம்ங்கிறது பார்த்தோம்னா அவரும் கேது சாரத்திலேயே இருந்து கொண்டு, சனியும் கேதுவினுடைய சாரத்திலே இருந்து கொண்டு, இவர்கள் இருவரும் ஒருவரோட ஒரு அப்படியே ஒருத்தரோட ஒருத்தர் ஓவர்லாப்பிங் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவர்களுக்கு பிறக்கும் பொழுதே அந்த காது கேளாமை அப்படிங்கிறது வந்திருக்கும். இதெல்லாம் அவருடைய அந்த ஜாதக வலிமையினை பொறுத்தது. பிறவியிலேயே காது கேட்கலன்னு சொன்னா
அவர்களுக்கு பேச்சும் என்பதும் வராது தெரியுமா? பிறவியிலேயே அவர்கள் பேச்சு திறனையும் இழந்திருப்பார்கள். ஏன்னா காது கேட்டாதான் மற்றவர்கள் பேசக்கூடியதை உள்வாங்கி திரும்பவும் அவர்கள் பேச முடியும். பிறவியிலேயே அவர்களுக்கு காது கேட்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பிறவியிலேயே பேச்சு திறனையும் இழந்திருப்பார்கள் தானே. ஆக அந்த பேச்சு, அந்த குரல் வளம், அதை தருவதும் மூன்றாம் பாவகம் தான்ங்கிறதுக்காக சொல்றோம். மூன்றாம் பாவகம் வலிமையிலிருந்து போய்விட்டால் அல்லது மூன்றாம் பாவகத்தில் அசுப கிரகங்கள் ஒன்றிணைந்து அந்த இடமானது கெட்டு போயிருந்ததுன்னு சொன்னா அவர்களுக்கு அந்த காது கேளாமை என்பது வந்து சேர்ந்துவிடும். ஆக காது செவிட்டு தன்மையை பெறுவதற்கு காரணம் சொன்னா அவர்களுடைய ஜாதக பலம்தான். லக்னாதிபதியும் வலுவிழந்து மூன்றாம் பாவகத்திலும் அந்த மூன்றாம் பாவகம் என்பதும் வலுவிழந்து போயிருந்தால் செவிட்டுத்தன்மை என்பது வந்து சேர்ந்துவிடும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.